கொடி இருக்கும். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுடைய இந்த கரகோஷத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன். புரியுதா? விஜய் சார், இப்படி ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கும்போது கலங்காதீங்க, தைரியமா இருங்க. தொடர்ந்து ஒரு ஹீரோ எப்ப வெளிப்படுவான்னா அதுக்கு நிறைய போராட்டம் இருக்கணும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தால் தான் ஒரு ரியல் ஹீரோவாக இருக்க முடியும். அப்படி விஜய் ஒரு ரியல் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இது எல்லாத்தையும் கலங்காமல் முயற்சி பண்ணி போராடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் அவருக்கு கொடுக்கறது. உள்ளே வெளியே பல நேரத்தில் பார்த்தீங்களா உள்ள கம்முது இல்லை, உள்ள கம்முது, வெளியில தெரியாது. வெளியில சந்தோஷமா இருப்போம், உள்ள நிறைய வேதனைகள், கஷ்டம். எல்லா மனுஷனுக்குமே அப்படிதான் இருக்கும். பொதுவாகவே நம்ம வெளிக்காட்டுற இந்த சந்தோஷமும் சிரிப்பும் உள்ள இருக்கணும். அதுதான் நிஜமான வெற்றி. அதனால எனக்கு எப்போ வெளியில இருக்கிற இந்த சந்தோஷம் உள்ள வரும்னா, என்னுடைய அடுத்த படம் கமர்ஷியலா பெருசா வெற்றி அடையும் போது டெஃபினட்டா அந்த சந்தோஷம் எனக்கு சேரும். உள்ளே வெளியே 2ன்னு ஒரு படம் வச்சிருக்கேன், கலாட்டா மாதிரி ஒரு படம். டெஃபினட்டா அது விரைவில் வரும், அதை நீங்க ரசிப்பீங்க. சூப்பர் சார். பொண்டாட்டி தேவை இல்ல, இனிமே எனக்கு தேவையில்லை. நான் இந்த டைட்டில் வைக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி, அப்ப கூட எனக்கு பொண்ணு தான் தேவை பொண்டாட்டி ஆகிறதுக்காக, பொண்டாட்டி தேவையில்லை எனக்கு. புரியுதா? நான் தெரியாம அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுட்டேன். பொண்டாட்டி தேவைன்னா அது ரொம்ப ராங்கான டைட்டில். எனக்கு தேவை ஒரு பொண்ணு பொண்டாட்டி ஆகிறதுக்கு தானே தவிர பொண்டாட்டியே எனக்கு தேவையில்லை. அதனால இனிமே இந்த டைட்டிலே தேவையில்லை. சூப்பர். நெக்ஸ்ட் டைட்டில் சுகமான சுமைகள். ஒவ்வொரு தடவை ஷீல்டு நம்ம கையில இருக்கும் போதும் அது ஒரு சுகமான சுமை தான். இந்த ஷீல்டுங்கிறது ஒரு சுகமா இருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த ஷீல்டோட அர்த்தத்தை நம்ம நிஜப்படுத்தணுங்கிறது. எல்லா சுகமான சுமையும் நமக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ. எப்படி சார் இப்படி சொல்றீங்க? எல்லாத்துக்குமே இல்ல, சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் அழகி என்ன சொல்றது, நான் அழகியை பார்க்கறது இல்ல, பார்க்கறவங்கள நான் அழகியாவே நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுகிட்ட ஒரு அழகு இருக்கும். அந்த அழகு உருவமா இருக்கலாம் அல்லது அறிவா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு சிறப்பான ஒரு பெண்கள் தான். அந்த வகையில நான் பார்க்குற பெண்கள் எல்லாம் அழகியாவே பார்க்குறேன். சார், நீங்க கடைசியா பார்த்து ரசிச்ச ஒரு அழகி யார் சார்? கடைசியா பார்த்ததா? கடைசியா பார்த்து ரசிச்ச ஒரு அழகி. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கீக்கியை பார்த்தேன். ஓகே. நீங்க கேட்கும்போது கீக்கி இந்த பக்கம் திரும்பிக்கிறாப்ல, அதாவது எனக்கு கியூ கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் நம்மள சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ, அந்த சார பார்த்தேன் நானு. சார், உங்களுக்கு கியூ கொடுத்தாங்களா? இந்த கேள்வியை கேளுங்கன்னு எனக்கும் அவங்க தான் கியூ கொடுத்தாங்க. அநியாயம் இல்ல அதுல ஒண்ணுங்க தப்பு இல்ல. நிஜமாவே நீங்க ரொம்ப அழகிதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாந்தனோட கண்ணுக்கு. சார், ஆக்சுவலா நீங்க ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்த அழகன் யாராவது இருக்காங்களா சார்? அழகி மாதிரி அழகன் யாராவது இருக்காங்களா சார்? என்னுடைய முகம் பார்க்குற கண்ணாடி. பாத்தியா, நீங்க வந்தா சொல்லுவேன்னு நினைச்சியா? ஆமா சார்.